ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குடும்பம் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அந்த வீட்டுக்கு குடியேறின பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது மதீனா அப்படிங்கிறவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய பெற்றோருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2017 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய மதீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 12 வயசு இருந்துருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய அப்பா பேர் காஜா மைதீங்க, இவங்களுடைய அம்மா பேர் பெனாசீருங்க. இவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. ரோட்டு கடைகளில் வந்து ஒரு கடையை ஒத்திக்கு எடுத்து அந்த கடையில் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. இவங்களுடைய கடை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய வீட்டுக்கும் தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துருக்குங்க. அதனால இவங்க போயிட்டு வர்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த காஜா மைதீன்றவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நம்மளுடைய கடை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே ஏதாவது ஒரு வீடு கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், போக வரக்கு ரொம்ப தூரமாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர்கிட்ட வந்து வீடு ஏதோ வாடகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வீடு வந்து வாடகைக்கு கிடைக்குது, ஆனால் அவங்க கடைக்கு அமைஞ்சிருக்க அந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் இருக்குது, வாடகை ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க, பெரிய வீடு, உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த காஜா மைதீன் அவங்களுடைய மனைவி பெனாசீர், அப்புறம் அந்த 12 வயது கூடிய இந்த மதீனான்ற பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. வீட்டை போய் பார்த்தோம் உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. உடனே இந்த காஜா மைதீன் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டோட பின்புலம் எதையுமே விசாரிக்காம அவங்களுடைய வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட முன்பணத்தை வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த வீடை வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வீடோட அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹால் 2 அட்டாச் பெட்ரூமோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு தாங்க. இந்த வீடு வந்து கீழே வீட்டோட உரிமையாளர் வந்து இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த காஜா மைதீன்றவங்களுடைய குடும்பம் வந்துருக்குங்க. அதுக்கு மேல் மாடி வந்து மொட்டை மாடியாக தாங்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்படி இருக்கையில் இப்படி உங்களுடைய அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த காஜா மைதீன்றவர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் இந்த வீட்டுக்குள்ளே முன்னாடி ஒரு ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஜன்னல் இருந்துருங்க, கண்ணாடியில் செஞ்ச ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் அப்படியே சுக்குநூறு அப்படியே செதறி போய் கிடந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு காஜா மைதீன் அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து என்ன ஏன் இப்படி உடஞ்சு கிடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுனாங்க, அதனால பந்து பட்டனால இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட காஜா மைதீன் என்ன நினைக்கிறாருன்னா, 2வது மாடியில தானே வீடு இருக்குது, இங்கே எப்படி பந்து வந்திருக்க போது, சரி வேற ஏதாவது மாடியில் வந்து விளையாண்டுருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க. அதுக்கு பிறகு இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த காஜா மைதீன் அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அது ஒன்று நீ பெருசாக எடுத்துக்காதப்பா, ஜன்னல் வந்து இந்த உடஞ்சதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம், நீ ஒரு வாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் 3 நாளுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம், இந்த வீடு வந்து ரொம்ப ராசன வீடுப்பா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்போ வீடு கட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் காஜா மைதீன் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த தாண்டி உங்களுடைய பழைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த வீட்டோட உரிமையாளர் பற்றி சொல்லணும்னா, அந்த 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க, வயதான பெண்மணி தான். அவங்களுடைய கணவர் ஒரு 68 வயதில் வந்து ஏதோ ஒரு ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பார் போல, ரிட்டையர் ஆகிப்பார் போல, அப்படிப்பட்டவங்க தாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. அப்படி குடி வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது இல்லைங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் இவங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு குடி வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பெனாசி இருக்காங்க இல்லையா, அந்த மதீனாவோட அம்மா, அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய கணவரும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6:30 மணிக்கு தாங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. மாலையில் ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் அந்த வீட்டை போட்டுட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு கிளம்பி வேற எங்கேயோ போயிடுவாங்க. தொடர்ந்து இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த வீட்டிலேயே தங்குறதே இல்லையாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பெனாசீர் வந்து இந்த காஜா மைதீன் இருக்காரு இல்லையா, அவங்களுடைய கணவர், அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அவங்க இந்த வீட்டுக்காரங்கிட்டே வந்து விசாரிச்சு பார்ப்போம், எதுவும் பக்கத்தில் யாரும் சொந்தக்காரங்க இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு பதட்டத்தோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லமா, இந்த தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் தான் என்னோட பையன் வந்து தனி கொடுத்தனா இருக்கிறான், என்னோட மருமகள் வந்து அவன் பார்த்துக்கணும், கொஞ்சம் வீடு வசதியாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து தனியாக வச்சுட்டோம், என்னோட மைண்டை பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டுக்கார உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி, அவங்க சொல்லியிருக்காங்க.
அதன் பிறகு இந்த விஷயத்தை வந்து அவங்க பெருசாவே எடுத்துக்கலங்க. ஆனா மதீனாவோட அம்மா பெனாசிர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சந்தேகம் தீரவே இல்லைங்க. இருந்தாலுமே டெய்லி இப்படி போக மாட்டாங்களே யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக அக்கம் பக்கத்துல சுத்தி குடியிருப்பாங்க பார்த்தீங்களா, குடியிருக்க ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட யார்கிட்ட கேட்டோம்னா கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார் வீடு இருக்குங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட வந்து இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தா அந்த எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நடுக்கமாயிடுச்சுங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லாமா அந்த 68 வயதாகக்கூடிய அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பையனே கிடையாதுமா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த மதீனாவோட அம்மா இருக்காங்க இல்லையா பெனாசிர், அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னங்க சொல்றீங்க, பையனே கிடையாதுன்றீங்க, அப்புறம் பையனை பார்க்கறதுக்காக தானே டெய்லி நாங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யார் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா எதிர் வீட்டில் இருக்கக்கூடியமா, அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பையன்லாம் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா, அவள் வந்து ஒரு 3 மாசம் முழுகாம இருந்தா. அந்த சமயத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து குழந்தை அபாசனம் ஆயிடுச்சு போல, அந்த துக்கம் தாங்க முடியாம என்ன ஆச்சுன்னு தெரியல, புத்தி பேதலிச்ச மாதிரி இந்த வீட்டிலேயே இருந்தா. அதுக்கு பிறகு அந்த பெண்ணு வழியில வந்து சொந்தக்கார இருப்பாங்க இல்லையா நிறைய பேர், அவங்க வீட்டில் போய் விட்டுட்டாதான் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, மற்றபடி அவங்களுக்கு பையன்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்தா பெனாசிர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன அந்த அம்மா அப்படி சொல்றாங்க, இப்படி மாற்றி சொல்றாங்க, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது தயங்கிட்டு தான் இப்படி மாற்றி சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதுவுமே பெருசாக எடுத்துக்காம அவங்களுடைய கணவர்கிட்டே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இருவருமே அதை பத்தி எதுவுமே எடுத்துக்கலங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையில, அதனால இந்த விஷயத்தை வந்து அவங்க பெருசாவே எடுத்துக்கலங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு பிறகுங்க, அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க, தோராயமா காலையில ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த சமயத்துல இந்த காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய மகள்கிட்ட வந்து பேசிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பெனாசிர் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு பக்கத்துல ஏற்கனவே குடியிருந்திருப்பாங்க போலங்க, பழைய வீட்டுல இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில். அங்க குடியிருந்தவங்க இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி பார்க்க வந்தவங்ககிட்ட நல்லா டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு ஏய் அப்படின்னு கத்திருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்தா காஜா மைதீனுக்கும் பெனாசிருக்குமே எதுவுமே புரியலங்க. உடனே என்னக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு எதிர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டுல பக்கத்து வீட்டுல குடினாங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கு வந்து ஒண்ணுமே வந்து பதில் சொல்லவே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, திடீர்னு அப்படியே ஆழ்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரே குழப்பங்க, என்ன காரணம் எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. உடனே அவங்க வந்து எது பைத்தியத்தையும் முடிச்சிருச்சா, திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள போட்டு. உடனே இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, உடனே எனக்கு வந்து விபூதி எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுன்னு தெரியலங்க. உடனே கீழே இறங்கி போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து உங்களுடைய முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பெண்மணி இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அது ஒன்றும் இல்லமா, இந்த அக்காவுக்கு சாமி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில விபூதி எடுத்து அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, சாமி இறங்கின பெண்மணி, அந்த பெண்மணி கையில கொடுக்குறாங்க. அப்படி சாமி இறங்கின அந்த பெண்மணி கையில விபூதி கையில வாங்கினதுக்கு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்துல யாருமே இல்லைங்க, அந்த இடத்துல விபூதி இப்படி தூக்கி வீசுறாங்க. வீசினதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து பாவம் டி, இவங்களை வந்து விட்டுட்டு போயிடுடி, உனக்கு செஞ்சது அநியாயம் தான், அதுக்காக இவங்க யாருமே எந்த தொந்தரவும் பண்ணாத, நான் உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு காமன் கழிச்சு இந்த மயக்கத்திலிருந்து முடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி, அவங்கள வந்து இவங்க சுற்றி இருக்க எல்லாருமே என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, உடனே இந்த சாமியா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்துட்டு போனது வேற யாரும் கிடையாதுமா, அம்மன் தான் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு அடிக்கடி வரும், நான் அடிக்கடி அருவாக்கும் சொல்லுவேன் என்னுடைய கிராமத்துல, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு இப்போ சாமி ஆகிற மாதிரி வந்துருச்சு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுமா, இந்த வீட்டை நீங்க காலி பண்றதா நல்லது அப்படின்னு இருக்காங்க. உடனே இதை கேட்டிருந்த அந்த குடும்பத்தார்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா, என்னங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்களை தாண்டி எப்படி நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்ல போச்சு, இப்பெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அது நான் சொல்லலாமா, அம்மனே வந்து சொல்லுச்சு, ஆனா அம்மன் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்றது வந்து எனக்கே தெரியல, அவங்க இருக்கப்ப சொன்ன அருள்வாக்க வந்து நீங்க கேட்டுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிடறாங்க. அதுக்கு பிறகு இந்த குடும்பத்தார்கள் புறமே வந்து என்ன நடக்குது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இவங்க வந்து அந்த நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து நம்பாங்க. சரி, இந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ வைப்ரேஷனா இருக்கும் போல, அதனால அப்படி எதுவும் சும்மா சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு இவங்க இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த பக்கத்து வீட்டில் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகிட்ட அவங்க வந்து பேசினாங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டோட உரிமையாளர் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி உங்களோட வீட்டுக்கே வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷங்க, நாங்கள் கூப்பிடவே இல்லை, நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இப்படி அடிக்கடி வாங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணியோட முகம் வந்து ஏதோ தயங்கி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருந்தால் பெனாசிருக்குமே வந்து எதுவுமே புரியலைங்க. என்னம்மா எதுவுமே எங்களுக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சொல்கிறத எங்களுக்கு வந்து அதிசயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த பெண்மணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பெனாசிருடைய கணவர் இருக்கார் இல்லையா காஜா மைதீன், அவங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க.
அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்புங்க. இப்போ இந்த காஜா மைதீன் மினாசி இருக்காங்க இல்லையா, அதே வீட்டில் வந்து ஒரு புதுமண தம்பதிகள் வந்து குடியிருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் அரிநாச்சி மற்றும் முருகன் தாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் இருந்திருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையே இல்லைங்க. இதனால வந்து அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த வீட்டுக்கார பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் மற்றும் அவங்களுடைய மகளும் இந்த வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. இந்த ஒரு மகள் கூட அந்த கர்ப்பமாயி வயிற்றுல அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெண்மணி அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களோடய தாங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பற்றி சொன்னால் ஒரு ரவுடின்னே சொல்லலாங்க. யார் என்ன ஆம்பளைலாம் பார்க்க மாட்டாங்களாங்க, கெட்ட வார்த்தையாக பேசி இப்படி சண்டைக்கு போயிடுவாங்களாங்க, வீம்புக்கு வா அப்படின்னு சொல்லி சண்டை விட்டுருவாங்களாங்க. அப்படி இருக்கையில் இந்த முருகன் நிறைய நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த தம்பதிக்கும் இந்த வீட்டோட உரிமையாளருடைய மகளுக்கும் அடிக்கடி வந்து ஏகபுரத்தமாக இருக்குமாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்களாங்க. அவங்க அந்த கணவரோட வீட்டில் இருந்து எப்போல்லாம் இந்த ஊருக்கு வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துட்டே இருக்குங்க. அந்த சமயத்தில் தோராயமாக இரவு ஒரு 7 மணிக்குங்க இந்த முருகன் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி வரலையாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டோட உரிமையாளர் கீழே அந்த வயதான பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி அம்மா கொஞ்சம் தண்ணி போட்டு கொடுக்குமா, தண்ணி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த இந்த வீட்டோட உரிமையாளரோட மகள் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ரவுடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க சொல்ற நேரத்துல நம்ம போட முடியாது, ஒழுங்கா இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி காலி பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீணா வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு தான் முருகன் என்ன பண்றாருன்னா, என்னங்க நீங்க அவசரத்துக்கு தானே போட சொல்லிட்டு இருக்கிறோம், சும்மாவா நாங்க போட சொன்னோம், கொஞ்சம் போட்டுட்டு அமுத்தி விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்தா வீட்டோட உரிமையாளரோட மகன் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் தண்ணி போட முடியாது, நீங்க ஒரு நாள் குளிக்காம இருந்தா செத்து போயிட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு முருகனுக்கும் அவங்களுடைய மனைவி அரிநாச்சிக்கு வந்து கோவம் வந்துருச்சுங்க. ஆனா அரிநாச்சி பத்தி சொன்னா ஒரு அமைதியான பொண்ணு தாங்க, யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வம்புக்கும் போகாம யாருக்கிட்டையுமே பேசாம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க. ஆனா முருகன் அப்படி கிடையாதுங்க, என்ன ஒரு சண்டையா இருந்தாலுமே எழுத்து கேட்டுருவாரு, அப்படிப்பட்ட துணிச்சலான ஒரு நபர் தாங்க. உடனே இந்த பெண்மணி கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட பேசலாமா, நான் உங்க அம்மா கிட்ட பேசுகிறேன், அவங்ககிட்ட தான் நான் வாடகை குடியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த வீட்டோட உரிமையா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விளக்குமாறு பிஞ்சிரும் சொல்லிட்டு கையில இருந்து ஒரு விளக்குமாறு எடுத்து காமிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்தா இந்த அரிநாச்சின்ற அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, முருகனோட மனைவி, அவங்களுக்கு வந்து கோபமே வந்துருச்சுங்க. உடனே கைகலப்பாயிடுச்சுங்க இந்த 2 குடும்பத்துக்குமே. அந்த சமயத்தில் அந்த வீட்டோட உரிமையாளரோட மகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அத்துமீறி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ உனக்கே ஒரு பையனே கிடையாது, ஒரு குழந்தையும் கிடையாது, நீ ஒரு மலடிடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அரிநாச்சிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இந்த பெண்மணி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாடகை தானே நீ குடியிருக்க, என்னமோ சொந்த வீடு மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொச்ச வார்த்தையால பேசிட்டு நீ காலையிலே காலி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் அந்த பொண்ணு இருக்காங்களே ரவுடி, அவங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த முருகன் அவங்களுடைய மனைவி அரிநாச்சி வந்து அந்த மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கே போயிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்றைய இரவு பூரா அவங்க வந்து தூங்கவே இல்லையாங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு நம்ம காலி பண்ணிக்குவோமா, அவ சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இந்த முருகன்றவர் வந்து மறுநாள் காலையில் வீடு தேடலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாருங்க. அவருக்கு தோராயமாக ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குங்க. அந்த ஃபோன் காலில் விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அப்படி ஓடோடி அவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வராருங்க. அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஏரியாக்காரங்க பூரா அப்படி மொத்தமாக நின்றுருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தை பூரா அப்படி சோகமாக பார்த்துருக்காருங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மேலே போய் பார்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே மெல்ல நடந்து போய் அவங்களுடைய வீட்டை வந்து அப்படியே நெருங்கி போய் பார்த்துருக்காருங்க. நெருங்கி போய் பார்த்தவருக்கு பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி அரிநாச்சிருக்காங்க இல்லையா, தீ குளிச்சுட்டாங்க போலங்க, அப்படியே வெந்துட்டு உயிர் இப்படி துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நெருங்கி போய் பார்க்குறாரு, சுற்றி முற்றி எல்லாம் ஆள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து அப்படியே துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழுதுகிட்டே என்னால் அவ சொன்ன வார்த்தையை தாங்க முடியல, யாரை பார்த்தாலுமே என்னை மறுபடின்றாங்க, என்னுடைய அப்பா அம்மாவும் சொன்னாங்க, நீங்களும் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, இப்போ அவளும் சொல்லிட்டா, இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது, நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம முருகனுக்கு வந்து அப்படியே பதறி போயிட்டாருங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, நம்ம காப்பாற்றிடலாமா, குழந்தை இன்னொன்று பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி வந்து எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பேசியிருக்க அந்த நிமிஷத்துலேயே அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அப்படியே துடிச்சு இறந்தே போயிடறாங்க. அதுக்கு பிறகு இந்த அரிநாச்சியோட கணவர் முருகன் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து இந்த வீட்டோட உரிமையாளர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வசதியாக இருக்காங்க அப்படின்றதுனால பொலிட்டிஷியன் சப்போர்ட்லாம் இருந்துக்கு போலங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தச்சுட்டாங்க. ஆனால் இந்த முருகன்றவர் வந்து அடுத்து எந்த ஊருக்கு போனார், எங்கே போனார் அப்படின்ற விவரம் வந்து யாருக்குமே தெரிலங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்ட பெனாசிர் மற்றும் அவங்களுடைய கணவர் காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, அப்படி நடுநடுங்கி போயிட்டாங்க. உடனே அவங்க இந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா சொல்றீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்றது அவங்க அந்த வீட்டுக்காரர் வந்து சொல்லவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கேமா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இப்போயும் வருத்தம் தான் படுறாங்களே தவிர அந்த வீட்டில் பேய் பிசாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அந்த வீட்டில் வந்து யாருமே குடியிருக்கல. இவங்களுடைய அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து சாதாரணமாக கர்ப்பம் கலையலை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேயோட வேலை தான், உங்கள் வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டு காஜா மைதீனுக்கு ஒரே சிரிப்புங்க.
என்னம்மா சொல்ற, நீ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான், வருத்தப்படக்கூடிய விஷயம் தான், ஆனால் பேய் பிசாசு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாத, அதெல்லாம் எங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் தும்முறா பேசியிருக்காங்க. அதன் பிறகு பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு தாங்க உங்களுடைய குடும்பத்துக்கு அமானுஷ்ய புயலை விசாரிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து உங்களுடைய அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க இல்லையா, அதன் பிறகு அவங்களுடைய வீட்டோட உரிமையாளர்கிட்ட இவங்க வந்து எந்த விஷயத்தையுமே கேட்கலங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், அதனால் அவங்கள எதுவும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேணாம், இதில் உண்மையும் இருக்கலாம் பொய் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சுங்க, அப்நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவு வந்து கரண்ட் போயிருக்குங்க. கரண்ட் போனோன்னு இவங்க எல்லாருமே வந்து தூக்கத்துலேருந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு பார்த்துருக்காங்க, என்னடா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எல்லா ஏரியாலையும் கரண்ட் போயிருக்கும்போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துருக்காங்க. ஆனால் விடிய விடிய கரண்டே வரலங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் வந்து விசாரிச்சு பார்த்துருக்காங்க. உடனே அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாம் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு சுவிட்சை போகிறாரு, மறுபடியும் இந்த கரண்ட் இருக்குங்க. ஆனால் இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச இவங்களுக்கு அன்றைய நள்ளிரவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு இவங்களுக்கு தெரியலங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவும் கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கெல்லாம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆயிருக்குங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி கரண்ட் கட் ஆகும், ஒருவேளை வயர் எதுவும் கோளாறாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் இதே மாதிரி நடந்துருக்கு போலங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தெரிஞ்ச ஒரு ஈபிக்காரை வந்து வர வச்சு வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு போனதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு வாரமாகவே நள்ளிரவு நேரத்தில் வந்து கரண்ட் போயிட்டே இருந்துருக்குங்க. உடனே உங்களுடைய வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க. என்னம்மா எங்களோட வீட்டில் மட்டும் நைட்டு கரண்ட் போயிடுது, மற்ற எல்லார் வீட்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வயர் கொஞ்சம் கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கும், புது வயராக போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டோட உரிமையாளர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஈபியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர் வந்து மறுபடியும் இந்த வயர் கனெக்ஷன்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. வயர்லாம் புதுசாக தானங்க இருக்குது, இதில் வயர்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு என்னமோ எர்த்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஆனாலுமே அந்த எர்த்து ப்ராப்ளம் அப்படின்ற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க அந்த வீட்டில். இது வந்து அப்நார்மலாக தான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து இவங்க வந்து பேய் பிசாசு அப்படின்னு நினைக்க வேணாம், இது இயல்பாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இவங்க நள்ளிரவு நேரத்தை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 11 மணிக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த காஜா மைதீன் அவங்களுடைய மனைவி பெனாசிர் அவங்களுடைய மகள் மதீனா தூங்கிட்டு இருக்காங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த பெனாசிருக்கு வந்து தீஞ்சு போன மாதிரி வாடை வந்துருக்குங்க. என்னடா அது மோசமான வாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து முடிச்சிருக்காங்க. அப்படி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாடை வந்து உங்களை விட்டு போகவே இல்லைங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கணவர் காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் அவரும் வந்து பார்க்குறாருங்க. ஆனால் அதே வாடை அவருக்கு அடிச்சிருக்கும் போல. என்னம்மா அது அடுப்பில் எதுவும் வச்சுட்டு வந்தியா, இந்த நேரத்தில் என்ன சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெனாசிர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க நான் அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க, இந்த வாடை எங்கேருந்து அடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் உங்களுக்கு வந்து பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாரோ மூச்சு வாங்குற மாதிரி அப்படின்ற மாதிரி விடாமல் கேட்டுருக்குங்க. என்னடா அது இப்படி திடீர்னு வித்தியாசமாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இந்த 2 ரூம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளே சத்தமே கேட்குறாங்க. கிச்சன் சைட்டு நெருங்கி போய் பார்க்குறாங்க. அந்த கிச்சன் சைட்டு தான் இங்கே அந்த சத்தம் வந்து கொஞ்சம் பலமாக கேட்டுருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சன் பக்கத்தில் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க, குட்டியாக இந்த குட்டி ஃபேன் போட்டோம்னா இந்த ஹீட்டு வெளியே போகிறக்கா வச்சுருப்பாங்க இல்லையா செட்டப்பு, அந்த இடத்துக்கிட்ட பின்னாடி வந்து சத்தம் கேட்குற மாதிரி தான் கேட்குது. நம்ம வீட்டுக்குள்ளே கேட்குறோமா, வீட்டுக்கு வெளியே கேட்குது, ஒருவேளை கீழே மாடு ஏதோ வளர்ப்பாங்க போல, அந்த மாடு மூச்சு விடுற சத்தம் தான் கேட்குது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் வந்துட்டாங்க. ஆனால் அந்த தீஞ்சு போன வாடை வந்து விட்டு போகவே இல்லைங்க. ஏதோ ஒரு கெட்ட வாடையாக துர்நாற்ற மாதிரி வீசியிருக்குங்க. உடனே அவங்களுடைய மகள் வந்து படுத்துக்கு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை போய் நெருங்கி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய மகள் வந்து இயல்பான நிலையில் வந்து தூங்கிட்டு இருக்கனால சரி விடுமா காலையில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பால் வந்து தெரிஞ்சு போயிருக்குங்க. உடனே இந்த காஜா மைதீன்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய மனைவி வந்து சத்தம் போடுறாங்கங்க, தூசி ஏதாவது விழுந்துருக்குமா, இல்லை கடையில் எதுவும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீ எதுவும் புலம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அதன் பிறகு காலையில் உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவர் வந்து கடைக்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கக்கூடிய அந்த அமைந்திருக்கக்கூடிய அந்த கடைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் தாங்க இவருக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குது. ஒருவேளை அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஆன்மா எதுவும் இருக்குமோ, நமக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த இடத்துல அப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது, எனக்கு என்னமோ தப்பாப்படுது, நமக்கு வேறு சின்ன வயசில் பொண்ணு இருக்குது, எதுவும் பிரச்சனையாச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நினப்பிலையை நினச்சிட்டு கடைக்கு வந்துடுறாருங்க. அன்றைய பொழுதுபோறமே அவருக்கு வந்து ஒழுங்காக வேலையை ஓடலைங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 9 மணிக்கு கடையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கே கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பகுதி என்ன சொல்லியிருந்தேன், அந்த பகுதியில் வந்து ஒருவருடைய வண்டியிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்திலே வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு அச்சம் யாரோ பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியே அவருக்கு தோணிருக்குங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காம அந்த துவாக்கள் சொல்லுவாங்கங்க இந்த முஸ்லீம் சகோதரர்கள், அந்த துவாக்களை ஓதிக்கிட்டே அவர் வந்து வந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் வீட்டை கொஞ்சம் தூரம் நெருங்கியிருப்பாருங்க. ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 600 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். அப்படி நெருங்கும் பொழுது இந்த வீட்டோட மாடி இருக்குல்ல, மொட்டை மாடி, அதை உத்து பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் இவர் வாழ்நாளே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுதுங்க.
அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தொலைவில் அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த மொட்டை மாடியை இப்படி உத்து பார்த்துருக்காரு இல்லையா, அந்த சமயத்தில் இங்கே ஒரு பொண்ணுங்க, ஆனால் உருவம்லாம் ஒரு வந்து சரியாக தெரியல, யாரோ ஒரு பொண்ணு இப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து அப்படியே சக்குன்னு இப்படி கீழே குதிச்சு இந்த உங்களுடைய செகண்ட் ஃப்ளோர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு கிச்சனுக்குள்ளே அப்படியே பூந்து போகிற மாதிரி ஒரு பார்த்துருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்தவருக்கு உடனே என்ன பண்ணு தெரில, அப்படி கண்ட்ரோல் விடாமல் அப்படியே வண்டி வந்து கீழே விழுந்துட்டாருங்க. இப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பூரா அவங்க சுற்றி வீடு இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்க பூரா நெருங்கி வந்துடுறாங்க. நெருங்கி வந்து அவர் வந்து தூக்கி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அந்த வழியிலே வேதனையிலே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களுடைய மனைவிகிட்ட வந்து பகிர்ந்துக்கவே இல்லைங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய கைவலி சரியாகும் பார்த்தா அந்த கைவலி சரியாகவே இல்லைங்க. கை வந்து ஸ்க்ராட்ச் ஆகி எனக்குள்ளே எலும்பே மாடி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் போல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த பக்கத்தில் நெருங்கி பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு மாவு கட்டு போட்டிருப்பா, கை ஏதோ பிராச்சர் ஆன மாதிரி தெரியுது, உன்னை ஆஸ்பத்திரி பேரே இல்லைன்னா இங்கே மாவு கட்டை போடக்கூடிய சித்த மருத்துவத்துக்கு கூட போய் பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு இவங்க ஏதோ தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போய் மாவு கட்டு போட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அன்றைய இரவே உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த பெனாசிரும் காஜா மைதீனும் அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏதோ அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்காக எந்த ஒரு செயலையும் செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக எவ்வளவோ செஞ்சோமா, ஆனால் அதை மீறி இந்த ஆன்மாவோட ஆக்ரோஷம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த வீட்டில் தான் கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாந்திரிகவாதிகள்லாம் சொல்லிட்டாங்க போலங்க. அதனால் அந்த ஆயுஷ் முடிகிற வரை அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நியதி. அதனால் எதுவுமே பண்ண முடியலமா, அதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் நைட் இந்த வீட்டை விட்டுட்டு எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கே நாங்கள் போயிடுவோம், இந்த வீட்டில் இருக்கிறதில்ல, என்னை ரொம்ப மனுஷோகமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அன்றைய இரவு தோறாமல் ஒரு 8 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த கையில் அடிபட்டதோட ஒரு எந்திரிக்காமல் வீட்டோட இந்த சோபாவில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மகள் கையால் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு 1/4 மணி நேரமாக எந்த ஒரு சத்தமும் வரலங்க. அவங்களுடைய மனைவி வந்து ஏதோ தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் படுத்திருக்காங்க. அவங்களுடைய மகள் மட்டும்தான் பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட வந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க. உடனே சத்தம் போட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் வந்து எதிர்த்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி தண்ணி எடுத்துகிட்டு வந்தவங்க உங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லையா காஜா மைதீன், அவங்க முன்னாடி இப்படி நீட்டிக்கிட்டு அப்படி நின்றுருக்காங்க. உடனே அவர் வந்து கையில் அப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பை இப்படி வாங்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா செம்பை தூக்கி அப்படி ஓங்கி அவருடைய அப்பா மண்டையிலே அடிச்சிச்சுங்க. அடிச்சதுக்கு அடுத்த நிமிஷமே ஆணு கத்துறாருங்க. உடனே அவங்களுடைய மனைவி பெனாசி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மகளை பார்த்து சப்புன்னு இருக்கிறாங்க அந்த கண்ணத்தை சேர்த்து. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்பாவை ஏன் இப்படி அடிச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா மதீனா, அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்றாங்க, நான் ஒன்றும் உங்க மக கிடையாது, என்னோட பேர் அரீனாச்சி, நானும் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், நீங்க போவீங்கன்றதுக்காக பயமுறுத்தி பார்த்துட்டேன், ஆனா நீங்க போகிற மாதிரி தெரியல, உங்களை நான் கொல்லாம போட மாட்டேன், உங்க குடும்பத்தை எப்பயே கொண்டிருப்பேன், பாவம் ஒன்று விட்டு வச்சா நீங்க இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமான குறையில அப்படி வாங்காரமா கத்தியிருக்குங்க. இது கேட்டுட்டு அவங்களுடைய கணவர் மனைவி இருக்காங்க இல்லையா பெனாசிர் காஜா மைதீனும் அப்படி நடுநடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்படி வேர்த்து விடத்தோட நாங்கள் பண்ணது தப்புதாம்மா மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா இறங்கிக்கூடிய அவங்களுடைய பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே கேட்டுட்டு இருந்தால் அவங்களுடைய பெண் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஒரு 3 நாள் தான் அவங்களுக்கு டயம், அதுக்குள்ளே நீங்கள் போகலைன்னா இந்த வீட்டில் அடுத்த உயிர் பலி விழுகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டலான தோணியில் சொல்லியிருக்குங்க. உடனே காஜா மைதீன் அவங்களுடைய மனைவி பெனாசிர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. கேட்டுட்டு நான் நீ சொன்ன மாதிரி நாங்கள் காலி பண்ணி போயிடுறோம், எங்களை எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா வந்து போயிருதுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த அவங்களுடைய பாப்பா இருக்காங்க இல்லையா 12 வயசில், அவங்களுக்கு வந்து சரியாயிருதுங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் விடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டோட உரிமையாளர்கிட்ட போய் சண்டையை போட ஆரம்பிச்சுறாங்க. என்னங்க வீட்டை விட்டுருக்கீங்க, இந்த வீட்டில் பேய் விசாசா இருக்குது, எங்களை என்னமோ பண்ணிடும் பயமாக இருக்குது, எங்களை குன்றுன்னு நினைக்கிறோம், நீங்கள் நடந்த எதையுமே சொல்லாமல் இப்படி ஏமாத்திட்டீங்களங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்களோட வீட்டோட உரிமையாளர் வந்து அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம்மா இந்த வீட்டில் இருக்குது, நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் யாரும் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே இருக்கிறேன் அப்படின்றனால வருத்தத்தில் தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, அந்த ஆன்மா பார்த்த வேலைதாம்மா என்னுடைய மகளையே வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்கிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களை நினச்ச மாதிரியே அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துறாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு எதிர்ப்புறத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து சொல்லி ஒரு வீடை வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஆன்மாக்களால் இந்த மதீனாவோட குடும்பம் பெனாசி இருக்காங்க இல்லையா, பெனாசிர் காஜா மைதீன் மதீனா, இவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்லைங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு குடும்பம் குடி வந்திருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவர். அப்படி குடி வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட அந்த வீட்டில் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ போகிறப்ப ஒரு லாரி எதுவும் குறுக்க வந்து ஏற்றிருக்க போனாங்க, ஆட்டோவோட அப்படியே அவர் வந்து நஞ்சே போயிட்டாருங்க, இறந்தே போயிட்டாராம். அந்த ஆன்மாக்கள் அந்த வீட்டில் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது போல, அதனால தான் அப்படி பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா சம்பவத்தையும் அப்படியே மின்னஞ்சல் மூலியமாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மதீனா அப்படின்றவங்க. இந்த மதீனாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இது போன்ற தரமான த்ரில்லான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.